வணக்கம் பானு. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நேற்று முதலிலிருந்து கனமழையானது பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியிலான உள்ள மாவட்டங்களான செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்போரூர், திருக்கழிகுன்றம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர் ஆகிய பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. இதில் குறிப்பாக மகாபலிபுரம் பகுதியில் மிக கனமழையானது பதிவாகி உள்ளது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. பள்ளிகளின் காலை உணவு திட்டம் செயல்பட்டு உள்ள நிலையில் பள்ளி விடுமுறை விடுவதில் தாமதம் ஏற்பட்டதால் உணவு வீணாகி வருகின்றது. காஞ்சிபுரத்தில் நேற்று மழை பெய்த நிலையில் காலை பள்ளிகள் வழக்கம் போல இயக்கும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். ஆனால் செங்கல்பட்டில் மிக கனமழையானது பெய்த நிலையில் காலை முன்கூட்டியே பள்ளிகள் விடுமுறை அறிவிக்கவில்லை. தாமதமாக பள்ளிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டத்தில் அனைத்து பள்ளிகளும் தயாராக உள்ள நிலையில் இந்த நிலையில் தாமதமாக பள்ளிகள் விடுமுறை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த நிலையில் காலை உணவு திட்டத்திற்கு தயாராகி இருந்த உணவுகள் வீணாகி உள்ளது. எனவே ஏற்கனவே இந்த மாவட்டங்களில் கடந்த மழை பெய்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் விடுமுறையானது தாமதமாக அறிவிக்கப்பட்டு இருந்தது. இதனால் ஏற்கனவே தயார் செய்த வைக்கப்பட்டிருந்த உணவுகள் வீணாகி உள்ளது. காலை உணவு திட்டம் என்பது காலையில் 8 மணி அளவில் பள்ளிகளுக்கு வரும் மாணவர்களுக்கு தயார் செய்தும் படுத்துள்ளது. ஆனால் 6 மணிக்கே தகவலானது அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையானது எழுந்துள்ளது. நன்றி அருண்.